நம்ம சேனலில் செலிப்ரிட்டிஸோட அப்டேட்ஸ்லாம் பார்த்துட்டு வரோம். அப்படிதான் இப்போ சுனிதா, உமேர் இவங்க 2 பேரும் லவ்வர்ஸா ஏன் இப்படி ஃபோட்டோஸ்லாம் போடுறாங்க, ஒருவேளை அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லப்படுற சில கட்டுக்கதைகள், ரூமர்ஸ் எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் தான் இந்த வீடியோ கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இந்த 2 க்யூட்டான பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸில் ரெட் ஆர்டினோட கமெண்ட் பண்ணுங்க. சுனிதா அண்ட் உமர் இவங்க 2 பேரும் குக் வித் கோமாளியில் செமையை கலக்கிட்டு வராங்கன்னே சொல்லலாம். இந்த சீசனில் கியூட்டான பேர் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம டாலி, உமர் இவங்க 2 பேரோட இந்த கியூட்டான பேர் கூட நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரீசெண்டா ஊ சொல்றியால கூட வந்திருப்பாங்க. அது எப்படியாவது வின் பண்ணணும்ட்டு அந்த ஜெல்லி எடுத்து மொத்தமா வாயில போட்ட கதையா இருக்கட்டும், பார்க்கவே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஃபர்ஸ்ட் சுனிதாவை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட பல வருடமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. ஒரு டான்ஸராக வந்து இப்போ கோமாளியாக கலக்கிட்டு வராங்க. பிக் பாஸ் சீசன் 8 கூட பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நிறைய பேருக்கு இவங்கள குக் வித் கோமாளியில் ரொம்ப பிடிச்சாலுமே கூட ஆஃப்டர் பிக் பாஸ் மூலயமா இவங்க கொஞ்சம் நெகட்டிவிட்டியை சம்பாதிச்சாங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அதுக்கப்புறம் தான் இவங்களோட உண்மை முகம்லாம் வெளியே வந்தது. இப்படிலாம் வந்து நிறைய கமெண்ட்ஸாக பார்க்க முடிஞ்சது. ஸோ இவங்கள சொல்லி ஒரு தப்பும் கிடையாதுங்க. ஒவ்வொரு சீசன்லையும் டிஆர்பிக்காக சுனிதாவை ஏன் இப்படி அசிங்கப்படுத்துறாங்கன்னே தெரியல. ஏன்னா இப்போ எப்படி உமேர், சுனிதா இவங்க 2 பேரோட இந்த கியூட் பேர் நல்லா இருக்கு, ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, லெவலில் இருக்காங்களோ, மேரேஜ் பண்ண போறாங்களோ, இது போல கேள்விகளாக கேட்டுட்டு வந்த நிலையில இவங்க 2 பேருமே இதுக்கான கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. உமேருக்கு என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் சுனிதாவால் அதை ஏற்றுக்கவே முடியாது. டைரெக்டாக போயிட்டு அதை கேட்பாங்க. அதே மாதிரி ரீசெண்டாக கூட அவருக்கு வேர்வை வந்தப்போ இவங்க அவங்களுடைய முந்தானியில் தொடச்ச கதையாக இருக்கட்டும், அண்ட் உமேரோட அம்மா வந்து இருந்தப்போ ஐ லைக் யூட்டு அவங்க அம்மா முன்னாடி நான் சொல்ல வைப்பேன் அப்படின்ட்டு உமேருக்கு இவங்க சவால் விட்ட கதையாக இருக்கட்டும், இதுக்கு இடையில புகழ் வந்து இவங்க 2 பேரும் வந்து சேர்த்து வைக்கணும்ட்டு போராடி ஆன்டின்னு சுனிதா கூப்பிடும் போது என்ன ஆன்டி நோட்டி அத்தன் கூப்பிடு எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க, இங்கே வாங்க வாங்கன்ட்டு புகழ் சொல்லும் போது குரோஷி அதை தடுக்கிற வகையில் செஞ்ச விஷயங்களா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது சுனிதாவுக்கு உண்மையிலே இவர் மேலே உமேர் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அப்படின்ற டவுட் பல பேருக்கும் இருந்துட்டு இருந்தது. இந்த நிலையில தான் உமேர் இதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷனை கொடுத்துருக்காரு. சுனிதாவும் நானும் வந்து ஒரு நல்ல பாண்டிங்கில் இருக்கும், அது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னே சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி ஒன்றும் கிடையாது. எனக்கும் டாலிக்கும் கூட தான் நல்ல ஒரு கியூட்டான பேர் இருக்குது, அதை பார்க்குறவங்க கூட தான் சொல்கிறாங்க. நாங்கள் 2 பேரும் வெவ்வேறு இடத்துல இருந்து வந்திருக்கோம், பார்க்கறதுக்கு லாங்குவேஜ் பேரியர்ஸ்லாம் கூட இருக்குது, இருந்தாலும் கூட 2 பேரும் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போடு தான் இருக்கும். நட்பு வந்துட்டா நான் உயிரையே கொடுப்பேன் இவங்களுக்காக, அப்படி தான் நான் வந்து இவங்க எல்லாருக்கூடையும் பழகிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதுலேயும் குறிப்பாக எனக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் பெருசாக நான் எடுத்துக்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நட்புனா நட்பு மட்டும்தான், அதையே நான் கேரி பண்ணிட்டு போவேன். இதை இன்னொருத்தவங்களுக்கு நான் விளக்கி சொல்லணும், அவங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. பார்க்குறவங்க அவங்களுடைய பார்வையில் தான் இருக்குது. 1000 பேர் 1000 விதம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம காதில் வாங்கிட்டு வருதுன்னா வேலைக்காகாது. நம்ம எதுக்கு வந்திருக்கோமோ அந்த ஒர்க்கை மட்டும்தான் பண்ணணும். ஸோ சுனிதாக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், எனக்கும் சுனிதாவை ரொம்ப பிடிக்கும். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கடைசி வரைக்கும் இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சுனிதா கொஞ்சம் பொசசிவ்னஸ் இருக்கிறவங்க தான். அவங்களுக்கு யாரையாவது ரொம்ப பிடிச்சதுன்னா இன்னொருத்தவங்க கிட்ட பேசக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. இருந்தாலுமே கூட எனக்கும் டாலிக்கும் இருக்கிற அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவளால் அக்செப்ட் பண்ண முடியலன்னா கூட அதை நான் ஒன்றும் பண்ண முடியாது, அது அவங்களுடைய விருப்பம் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. இதை கேட்ட சுனிதா வாயடிச்சு போய் என்ன பொசுக்குன்னு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டானே அப்படின்ற மாதிரி தான் ரியாக்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ சமீபத்தில் எல்லாருமே அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போவே புரிஞ்சிருக்கும் சுனிதாக்கு உமர் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் அவருக்கு இல்லைன்றதை தெளிவுபடுத்திட்டாரு. இருந்தாலும் சுனிதாவால் அதை ஏற்றுக்க முடியலன்ற கமெண்ட்ஸை நம்ம பார்க்க முடியுது. ஸோ யாருக்கு யார் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லை இதெல்லாம் அலசி ஆராய வேண்டிய விஷயங்களே கிடையாது. ஏன்னா அது அவங்களுடைய பர்சனல், ஒருத்தவங்களை பிடிக்கலாம், அவங்கள வந்து பார்க்கலாம், ரசிக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். அப்படி இருக்கும் போது இதை ஒரு கட்டுக்கதையாக எடுத்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசுறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சேனல்ஸை பொறுத்த வரைக்கும் டிஆர்பி அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் சுனிதாவை ஒவ்வொரு சீசன்லையும் வர ஒவ்வொரு யங்ஸ்டர் கூட வச்சு நல்லாவே ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வயசானவங்களா போட்டு சீசன் 1 ஓட்டினாங்க. அப்புறம் சீசன் 2லேருந்து சிவாங்கி கூட போட்டி போடுற மாதிரி, அஸ்வின் கூட நல்ல நெருக்கமாக இருக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க டிஆர்பிக்காக. அதை தொடர்ந்து சந்தோஷ் இவர் கூட 2 பேரும் சேர்ந்து கல்யாணமே பண்ணிடுவாங்கன்னு சொல்கிற அளவுக்குலாம் 2 பேரை வச்சு எடிட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியாக அவரும் ஃப்ரெண்டுன்ட்டாரு, இவங்களும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தர்ஷனை எப்போலேருந்து எனக்கு தெரியும், இப்போ மட்டும் வந்தவங்க கிடையாது, அவங்க என் வாழ்க்கையில் கிடைச்ச வரோம் அப்படிலாம் சொல்லி அதையும் நட்பாக ஆக்கிட்டாங்க. அதை தொடர்ந்து அக்ஷய் கமல்
ஸோ இப்படி ஒவ்வொரு சீசன்லையுமே ஒவ்வொரு யங்ஸ்டர் கூட சுனிதாவை வச்சு பேச தான் செய்கிறாங்க. இதெல்லாம் டிஆர்பிக்காக ஒரு பொண்ணை கேவலப்படுத்துறமே அப்படின்ற ஒரு எண்ணம் கூட வராதா அப்படின்ற கேள்வி கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்களுக்கும் வந்திருக்கும். ஒரு சிலர் இதை சுனிதா மேலே தான் தப்பு, அவங்க தான் ஃப்ளர்ட் பண்ணுறாங்க, அவங்க தான் இப்படி வழிஞ்சு வழிஞ்சு பேசுகிறாங்க, எதுக்கு அவங்க அப்படி பண்ணணும், ஒவ்வொரு சீசனும் ஒவ்வொரு லவ்வரா, இது போல் பார்க்குறவங்க நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. ஆனால் உண்மையை சொல்ல போனால் அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு நம்ம யாருக்கும் தெரியாது, அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பாண்டிங் என்னன்றது அவங்களுக்கு மட்டும்தான் புரியும். ஸோ அதை நம்ம வெளியிலேருந்து பார்த்துட்டு ஏன் இந்த பொண்ணு இப்படி சுற்றுது, வயசு அதிகமாச்சு, உமர் எவ்வளோ சின்ன பையன், இப்படிலாம் ரொம்ப சுனிதாவை ரொம்ப கொச்சையாக பேசுறது, தவறான விமர்சனங்கள் கொடுக்கறது, இது எல்லாமே மிகப்பெரிய ஒரு தவறான விஷயங்கள் தான். நம்ம சேனலில் இவங்களுக்கு தான் சப்போர்ட், அவங்களுக்கு தான் சப்போர்ட்டுன்னு என்றைக்குமே கிடையாது. எந்த பக்கம் நியாயம் இருக்குது, அது யாராக இருந்தாலும் அதை நம்ம ஓப்பன் அப் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் உமர் அண்டு சுனிதா. ஸோ இவங்க ரெண்டு பேரோட பேர் குக் வித் கோமாளியில் ரொம்ப நல்லாவே இருக்குது. ரெண்டு பேரும் சேர்ந்து அழகாக க்யூட்டாக சண்டை போடுறதா இருக்கட்டும், ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தருக்கும் மாற்றி மாற்றி ஹெல்ப் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நல்லாவே தெரியுது. இது கடைசி வரைக்கும் இருக்கணும். அண்டு சுனிதா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கெரியரில் இந்த அளவுக்கு நான் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னுடைய லைஃப்பை நான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய இந்த லாங்குவேஜ் பேரியர்லேருந்து அவங்களுடைய அந்த லாங்குவேஜுக்கு எத்தனை பேர் அடிக்ட் ஆயிருக்கும்ட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அண்ட் குறிப்பாக அவங்க அந்த திருக்குறள்லே பாட்டு பாடுற விதங்கள்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ அந்த க்யூட்னஸ்லாம் கம்மியாயிடுச்சோ, ஒருவேளை டிஆர்பிக்காக மொத்தமாக இப்படியே பண்ண சொல்லிட்டாங்களோ அப்படின்ற ஒரு டவுட் கூட வருது. ஒரு பெண்ணை எந்த ஒரு விஷயத்துக்காக தவறாக பேசக்கூடாது. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கும் போது அதை அவங்க கேரி பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ அந்த குக் வித் கோமாளியில் இவங்க கூட ஒவ்வொரு சீசன்லையும் பேர் பண்ணாங்க. அவங்களுடைய கெரியரை நோக்கி அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே தான் இருக்காங்க. இவங்களும் கோமாளியா அடுத்தடுத்த சீசன் போயிட்டே தான் இருக்காங்க. ஸோ சீனியர் கோமாளி அப்படின்னே சொல்லலாம் சுனிதாவை. உமேரும் அங்கிருந்து காஷ்மீர்ல இருந்து இங்கே வந்தது ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசைக்காக தான். இவங்க ரெண்டு பேரையும் தவறா பேசி இந்த நட்பையும் கொச்சப்படுத்திட்டு இவங்களும் தப்பா பேசுறது ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான விஷயம் தான். இங்க மீடியாவை பொறுத்த வரைக்கும் ஃபண்ணுக்காக பண்ற சில விஷயங்கள் பல பேருடைய வாழ்க்கையே திருப்பு முனி ஆக்குது. அந்த மாதிரி இவங்களுடைய வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போகணுன்ட்டு நம்மளுடைய சிறு சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை சொல்லலாம். அண்ட் ரெண்டு பேருமே கிளாரிஃபை பண்ணிட்டாங்க, ரெண்டு பேரும் நட்புல மட்டும் தான் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க இது நாட்டுக்கு ரொம்ப முக்கியமா அப்படின்ற கேள்வியை கேட்காம கண்டிப்பா இந்த பேருக்காக பார்க்குறவங்க இருப்பீங்க. அவங்க இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா உடனே நம்ம சிறு சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க.